வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். கட்சியில போய் குத்த இது ஒண்டிதான். சரி, இது ஒண்ணு அவர் முதல்ல வச்சு குத்துருக்க மாட்டாரு. அப்ப குடுக்கும் போது இதோட வேலை 1000 2000 இருக்கும். இப்ப நான் செலவு பண்ணிக்கிறேன். அது மேல நான் குடுக்குறேன் சொல்லலாம். என்ன நீ இது பண்ணுமா அப்படின்னு ஒரு மீட்டிங் போலமா நமக்கு ஒண்ணும் கிடையாது. நான் ஆரணி தொகுதி சேவூர் கிராமத்துலேருந்து பேசுகிறேங்க. என் பேர் அமுதா. என் அப்பா வந்து ஏடிஎம்கேல 45 வருஷமாக தொண்டனாக இருக்கார். இப்போ 8-9 வருஷமாக கிளை அவைத்தலைவராக இருக்கார். இன்றைக்கி காலையில் தொகுதி எம்எல்ஏவை பார்க்க போனப்ப அவர் வந்து அப்பாவை ரொம்ப தரக்குறவாகவும் அசிங்கப்படுத்தியும் பேசி அனுப்பிச்சிட்டாரு. காரணம் என்னன்னா, இப்போ இருக்கிற கஜேந்திரன் வேட்பாளருக்காக அவங்க அப்பா இறங்கி வேலை செஞ்சதுனால அவர் இந்த அளவுக்கு அப்பாவை அசிங்கப்படுத்தி பேசி அமைச்சிருக்காரு. எங்கள் அப்பா அதனால் ரொம்ப மன உளைச்சல்லையும் பேச முடியாமல் சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது வந்து 2001 அம்மா நலத்திட்ட உதவியில் தையல் மிஷின் ஒன்று கொடுத்தாரு. அதை வந்து உனக்கு தையல் மிஷின் கொடுத்தேன் ஆனால் அது இவர் என்னமோ இவருக்கு சொந்த காசுலேருந்து கொடுத்த மாதிரி சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அந்த தையல் மிஷின் வேணாம் அப்படின்னு இப்போ எடுத்துன்னு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்க ஒய்ஃப் இருந்தாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டோம். அவர் முதல் வைக்கலாமா இதுக்கு நலத்திட்ட உதவியில் வந்த மிஷின் இது எங்களுக்கு கொடுத்தீங்க, எங்களுக்கு உங்கள் மிஷின் தேவையில்லை, இன்றைக்கி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், இதுக்கு உங்கள் காசோ உங்கள் இதுவோ எங்களுக்கு தேவையில்லை, நான் கொடுக்குறேம்மா அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் மிஷினை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்துட்டோம், எங்களுக்கு தேவையில்லை. நான் ஆரணி சேவூர் கிராமத்தில் நான் வசிக்கின்றேன். நான் இந்த சேவூர் கிராமத்தில் 1972 அதிமுக கட்சியில் பாடுபட்டு வருகின்றேன். இப்போ சமீபத்தில் ஒரு 7-8 வருஷமாக நான் 2 முறையாக அவைத்தலைவராக இருக்கிறேன். அதிமுக அவைத்தலைவராக இருக்கிறேன். இப்போ இந்த எலெக்ஷனுக்கு கஜேந்திரன் அவர்களுக்கு எம்பி வேட்பாளர் அவர்களுக்கு கடுமையாக உழைச்சேன். அந்த கடுமையாக உழைச்சதுனால இவர் எஸ் ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்களுக்கு மனம் தாங்கவில்லை. அதனால் என்னை கடுமையாக கூப்பிட்டு கடுமையாக என்னை விமர்சி எனக்கு கடுமையாக பேசிட்டாரு. நான் உனக்கு தையல் மிஷின்லாம் கொடுத்தேன், ஒன்று தையல் மிஷின் கொடுத்தேன், அதெல்லாம் என்னை இது பண்ணாத, இதுமாரிலாம் வேலை செய்கிறேன், என்னை கடுமையாக இது பண்ணிட்டாரு. அதனால் மன உளைச்சலாகி ரொம்ப கடுமையாக பாதிப்புக்கிட்ட இருக்கிறேன் நான். அதனால் எனக்கு ரொம்ப பேஜராக இருக்குது. எனக்கு நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும். என்ன கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களுக்கு